நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை போதித்து நடத்துகிறவராய் இருக்கின்றார். ஆம், எப்பொழுது நம்மை போதித்து நடத்துகிறவராய் இருக்கின்றார்? எப்போது நமக்கு அவர் பிரயோஜனமானவைகளை போதிக்கின்றார்? ஆம், நாம் அவருடைய கரத்தில் நம்மை நாமே முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது, குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நாம் எப்பொழுது அவருடைய கரத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ அப்பொழுதுதானே நமக்கு அவர் பிரயோஜனமானவைகளை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நம்மேல் அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு வழி இதுவே என்று சொல்லுகிற ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும்படி உதவி செய்து கர்த்தர் நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்மை நாம் தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமாக அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து இந்த உலக வாழ்க்கையில் அவருக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஓடுவோம். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கிற தேவாதி தேவனுடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.